குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கடைக்கு போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்த பூவையே நான் வச்சேன். கோவிலுக்கு போய்ட்டு நேற்றெல்லாம் அமாவாசைங்கிறதுனால ஆடி அமாவாசை கோவிலெலாம் ரொம்ப கூட்டம். பூக்களோட விலையும் ரொம்ப அதிகம். அதனால் நான் எதுவும் இது பண்ணலை. சும்மா வீட்டில் இருந்ததையே வச்சு சாமிக்கெல்லாம் இது பண்ணேன். ஆடி அமாவாசை பித்ருக்களினோட ஒரு இது. நீங்களும் எள்ளும் தர்ப்பணம் கொடுத்தீங்களா, எள்ளும் தண்ணியும் கொடுத்தீர்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இங்கே இந்த புக்கில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு அப்படிங்கிறத அவங்க ஏன் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், நாம் ஏன் பித்ருக்களின் தாகத்தை தணிக்கும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை. மாதந்தோறும் வரும் அமாவாசை இது. ஆனால் தை அமாவாசை, ஆடி அமாவாசை அன்று பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்டு பூலோகத்திற்கு வரும் நம்முடைய முன்னோர்கள் மாகாளய அமாவாசையில் நம் வீட்டு வாசலில் உணவுக்காக நின்று நாம் படைக்கும் உணவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தர்ப்பணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பின் தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகம் புறப்பட்டு செல்வதாக ஐதீகம். அதனால்தான் ஆடி அமாவாசை, மாகாளய அமாவாசை, தை அமாவாசை முக்கியத்துவம் பெறுகிறது. தை அமாவாசை என்று பித்ருலோகம் புறப்படும் முன்னோர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும். எனவே அன்றைய தினம் நீர்நிலைகளில் நம்முடைய முன்னோர்களுக்கான எள்ளும் தண்ணீரும் தெளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள். பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். தெய்வம் கூட கருணை காட்டாது என்கின்றது கருட புராணம். மறைந்த நம் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். இது சிரார்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. தை அமாவாசை திதி ஆறு, கடல் உள்ளிட்ட நீராடி முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை வைத்து தர்ப்பணம் செய்து விரதம் கடைபிடிக்க வேண்டும். தந்தை, தாய், தாத்தா, பாட்டி, முப்பாட்டன், தாய்ப்பாட்டி, கொள்ளுப்பாட்டி ஆகியோருக்கு நம் ஒவ்வொருக்கும் சொல்ல வேண்டிய மிக முக்கிய கடமையாக இது இருக்கிறது. சாதத்தை பிடித்து 6 பிண்டங்கள் வைத்து எள் தண்ணி தர்ப்பணம் கொண்டு அவர்களை ஆராதிக்க வேண்டும். இந்த தர்ப்பணமானது பித்ருக்களுக்கு ஏதாவது மனக்குறை இருந்தால் அவர்கள் மனதை குளிர வைத்து நமக்கு நல்ல ஆசீர்வாதம் வழங்குவார்கள். தர்ப்பணத்தை சீதை மீட்டு வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் வைத்து ராமபிரான் செய்தார் என்கின்றது புராணம். தை அமாவாசை, ஆடி அமாவாசைக்கு நாம் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ காரியங்களை தள்ளி வைக்க வேண்டும். பின்னர் செய்யலாம் பூஜைகள். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணத்திற்கு செய்யும் போது கருப்பு எள் மற்றவர்களிடம் கடன் வாங்கக்கூடாது. நீரிலிருந்து கொண்டு தர்பை மேல் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்பையில் மட்டும்தான் அவர்கள் அமருவார்கள். இந்த மாதிரி பித்ருக்களோட இதை நாம் இன்னைக்கு முடிச்சிட்டோம். அடுத்தது ஆடி மாதம் அம்மாவை ஒவ்வொரு
தீராத பிரச்சனைகளை தீர்க்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன்னாவே ராகு காலத்தில் எலுமிச்சை தீபத்தில் விளக்கேற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை நாம் என்னைக்கு வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப சிறப்பு வெள்ளி ஞாயிறு. வெள்ளிக்கிழமை 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு பூஜை செய்யும் வேளை துர்க்கைக்கு மல்லிகைப்பூ அல்லது மஞ்சள் சாமந்திப்பூ மட்டும் வாங்கி கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு ஒரு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் துர்க்கை அம்மனை. தீராத பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு செல்வம் வழங்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன் விரதம். ராகு காலம் அவருக்கு உகந்த நேரம். எவ்வளவு அழகாக நீங்களும் எல்லாம் என் தர்ப்பணம் கொடுத்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக தூங்கி எழுந்த உடனே மகாலட்சுமி தாயார் செல்வத்தை வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றார். இவர் நமது கடைக்கண் பார்வையை திறந்து நமது கஷ்டங்களையும் கடன்களையும் தீர்க்க வேண்டுமென்று இந்த பாதார விந்த கமலங்களிலேயே நான் சரணடைகின்றேன். தாயே அம்மா, எங்கள் கஷ்டங்கள் கவலைகளை தீர்த்து செல்வங்களை வாரி வழங்குங்கள் அம்மா. செந்தாமரையிலே வீற்றிருக்கும் செல்வலக்ஷ்மி மகாலட்சுமி, குடம் குடமாக செல்வங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கும் எங்கள் மகாலட்சுமி, 2 கைகளிலே செந்தாமரை வைத்திருக்கும் எங்கள் மகாலட்சுமி, 2 யானைகள் சாமரம் வீசிக்கொண்டு நீர் இறைத்து கொண்டு இருக்கும் எங்கள் 2 யானை எங்கள் மகாலட்சுமி, செல்வத்தை 2 கைகளிலும் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் எங்கள் மகாலட்சுமி, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே தாயே மகாலட்சுமியே, அழகாக வீட்டிருக்கும் எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, எங்கள் கஷ்டங்களை தீர்த்திடுவாய் மகாலட்சுமி தாயாரே, எங்கள் கடன்களை தீர்த்திடுவாய் எங்கள் மகாலட்சுமி தாயாரே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே. உங்களது கடைக்கண் பார்வையை எங்களை பார்த்து திறங்கள் அம்மா. எங்கள் கஷ்டங்கள் கடன்கள் தீர வேண்டும் அம்மா. தீர்த்து வைப்பாய் அம்மா தாயே. மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, விஷ்ணு பகவான் கோவிந்த பகவானின் திருமார்பில் உறைந்திருக்கும் எங்கள் மகாலட்சுமி தாயாரே, எங்கள் கஷ்டங்களை தீர்த்திடுவாய் எங்கள் மகாலட்சுமி தாயாரே. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே என்ன டெய்லி மழை பெய்யுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில். உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மகாலட்சுமியே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
தூங்கி எழுந்தவுடன் இந்த மகாலட்சுமி தாயாரின் முகத்திலே நாம் விழிக்க வேண்டும். நமது செல்வங்கள் சேரும், நமக்கு பிரச்சனைகள் தீரும், திருமணம் நடக்கும், கடன் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நாம் மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமி தாயாரே, எங்கள் மகாலட்சுமி தாயாரே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, செந்தாமரையில் வீட்டிருக்கும் எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்